வணக்கம் அனுகிரகம் தமிழ் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் எது மாதிரி ஒரு தாக்குதல் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த தாக்கம் கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்க்க போறோம். இப்ப சிம்மராசிக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக சனி இருக்கிறார், அதே சமயத்துல 7ஆம் இடத்துல ராகுவும் ராசிக்குள்ள கேதுவும் நீடித்திருக்கிறார் மார்ச் மாசம் முழுவதும். இப்போ மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய், புதன், சூரியன், இந்த 3 கிரகம் பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்கிறார். எங்க சேர்றார்? சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல சேர்றார். ஸோ இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காம்பினேஷன். இதுல சுக்கிரன் மட்டும் 8ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இப்ப சுக்கிரனும் 8ல போயிட்டார், சனியும் 8ல, 7ஆம் இடத்துல ராகுவோட கிரகணம் ஆகக்கூடிய அமைப்பு சூரியன் பெறுகிறார். சூரியன் யாரு? உங்களுடைய ராசி அதிபதி. அதே சமயத்துல புதனும் பெறுகிறார். அப்படிங்கிறப்போ மார்ச் மாசம் குறிப்பா சொல்லணும்னா முதல் 2 வாரம் மார்ச் 15 வரைக்கும் கொஞ்சம் சிம்மராசிக்காரங்களா பொறுமையாக மனக்கலக்கங்கள் இல்லாமல் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது. இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குருவின் 9ஆம் பார்வை பெறுகிறார். ஸோ குருவின் 9ஆம் பார்வை பெறுவதனால ஒரு பெரிய பிரச்சனைகள் அப்படிலாம் இல்லை. ஆனாலும் அந்த சூரியன் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி ராகுவோட சேரும் பொழுது எப்ப சேர்றார்? மார்ச் 1ஆம் தேதியே பாத்தீங்கன்னா சூரியன் 16 டிகிரி, ராகு 14 டிகிரியில இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 டிகிரி சேர்றாங்க மார்ச் 1ஆம் தேதி. ஸோ அப்படி சேரும் பொழுது ராசி அதிபதியே ராகுவோட சேரும் பொழுது அதே சமயத்துல செவ்வாயும் பக்கத்திலேயே உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் நீங்க யாரை டீல் பண்றீங்க வாழ்க்கையில நீங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய யாரு? உங்களுடைய ஸ்பவுஸ், கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், அதே மாதிரி உங்களுடைய பங்குதாரர்கள், கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ், எல்லாமே உங்களுடைய வேலையாட்கள் யாரை நீங்க டெய்லி மீட், அவங்களோட பிள்ளையெல்லாம் பாத்தீங்கன்னா சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போற மாதிரி இருக்கும். வந்து நீடிக்காது, வந்துட்டு போற மாதிரி இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை நிவர்த்தி. இப்படிதான் கர்மா செயல்படுகிறது. இப்ப உலகமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்தம்பித்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த கும்பத்துல ராகு கேதுகள் இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. அதே சமயத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து உங்க தனி மனித ஜோதிடத்துக்கு ராசி அதிபதியே கொஞ்சம் பாதிப்பு உள்ளாகிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பட் குருவின் பார்வையினால பெரிய வாழ்க்கையை பிரட்டி போடுற அளவுக்கு ஒன்றும் நடந்துடாது. அதே சமயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. திருமண விஷயங்கள் கலப்பு திருமணமெல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராகு சம்மந்தப்படுறார், அப்படியாவது சுக்கிரனும் சனியோட சேர்றாரு பார்த்தீங்களா? அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு லவ் மேரேஜ், வேற மதத்தை விரும்புறவங்க, கிறிஸ்டின், இந்து முஸ்லீம், அது மாதிரி வேற வேற மதத்துல இருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில ஒன்று சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. குருவின் பார்வை அதை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கும், கன்சென்ட் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த அஷ்டம சனிலையும் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? எல்லாமே சந்தோஷமாக நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளானைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த மாசம் எப்படி நடக்குமோங்கிற மாதிரி கொஞ்சம் மனக்கவலைகளும் கிளாரிட்டி கொஞ்சம் குறைவாகவும் தென்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, நீங்க எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊர்ல பிறந்தீங்கிற ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது துல்லியமாக சொல்ல முடியும். இப்ப நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போகுது, அந்த தசநாதன் வந்து இப்போ கோச்சாரத்துல நம்ம பேசுறதுல எப்படி இருக்கார், புக்திநாதன் இப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உன்னுமே துல்லியமான பலன்கள். ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த ஃபியூ மந்த்ஸ், அடுத்த சில மாதங்கள் எப்படி இருக்கிறது, அடுத்த சில ஆண்டுகள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் வந்து லாங் டேர்ம்ல இருக்கு, எது மாதிரி விஷயம் ஷார்ட் டேர்ம் இருக்குங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில போட்டு துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து
அது மூலமாக எந்த நேரத்தில் எது செய்யலாம், எது நடக்கும், எந்த நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், எப்போ நடந்துட்டா பரவாயில்ல, எப்போ வெளிநாடு வாய்ப்புகள், எப்போ வேலை மாற்றம், எப்போ தொழில் மேன்மை, எப்போ கடன் அடைதல், எப்போ சில எதிர்பார்க்கிற பணவரவு வரும், சுப விஷயங்கள் எப்போ நடக்கும், குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு எப்போ குழந்தை கிடைக்கும், கல்யாணம் எப்போ நடக்கும், அது மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான சில விஷயங்களுக்கு நம்ம கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் பொழுது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு உறுதுணையாக உங்களை மேலும் குழப்பாமல், கிளாரிட்டியோட அதிகம் மிகைப்படுத்தாமல், பயமுறுத்தாமல், எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படி இருக்குது, எப்படி உங்களுக்கு தென்படுகிறது, எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் நடக்க காமிக்குது நம்ம ஜாதகம் அப்படிங்கிறத மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம நல்ல தசாபுக்திகள் உங்களுக்கு போகும் பொழுது நான் சொன்ன இந்த தீமையான சில பலன்கள் சொல்லியிருந்தேன்னா அது ரொம்ப கம்மியாகவும், மிகவும் சுமாரான ஒரு பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் உங்களுக்கு போகும் பொழுது நான் சொன்ன தீமையான பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஆனா உங்களோட ஜென்ம ஜாதகத்தை துல்லியமா பார்க்கும் பொழுதுதான் முழுமையான அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன் பண்ணி அது பிரகாரம் நம்ம வாழ்க்கைய திட்டமிட்டு தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து கரெக்டா நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ன, நமக்கு தகுதி என்னவோ அதை மேலும் நாம ரெட்டிப்பாக்கி நம்மளுடைய பலனை, நம்மளோட ரிசல்ட்டை ரெட்டிப்பாக்குற விஷயங்கள் எப்படி, அதுக்கு டைமிங் என்ன, எந்த நேரத்தில் எது செஞ்சோம்னா நமக்கு கரெக்டா விழும் அப்படிங்கிறதை தெரிந்து நம்மளுடைய ஃபார்ச்சுனேட்டான ஃபீல்டு என்ன, நமக்கு வரக்கூடிய அருமையான துறை எது நமக்கு லாபத்தை கொடுக்கும், எது நமக்கு சரி வராது, வேலையா தொழிலா, எது மாதிரி விஷயங்கள்ங்கிறதெல்லாம் நம்ம ஜாதக அடிப்படையிலான ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கு, ஸ்தான பலம் எப்படி இருக்கு, திக்பலம் என்ன இருக்கு, குருவின் பார்வை யார் யாருக்கு கிடைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டா யோகமா இருக்கோ அந்த கிரகத்தின் சார்ந்த தொழிலோ வேலையோ அதுல போனோம்னா நம்ம உண்மையிலேயே சீக்கிரமா எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதே சமயத்தில் நமக்கு வேணுங்கிற ரெகக்னிஷன், நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்னவோ அதை தேவையற்ற விஷயத்துல போய் அதை செலவிட்டு சமய விரயங்கள் பண விரயங்கள்லாம் பண்ணாமல் ஈஸியா நம்மளுடைய எளிதில் எதிர்நீச்சலே போடாமல் நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுதுங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் கோல்ஸ், வாழ்க்கை குறிக்கோள்களை அலைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சாஸ்திரம் மூலமாக நம்மளை பற்றி நாமளே தெரிந்து கொண்டு நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து தேவையான விஷயங்களை சரியான நேரத்தில் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.